என் பேர் பிரீத்தி. நான் சேவூர்லேருந்து வரேன். எனக்கு அக்குபஞ்சரிஸ்ட் மகி ராமலிங்கம் ஐயா அவர்களை எப்படி அறிமுகமானார் அப்படின்னா, அம்மாவுக்கு பல வருஷமாக கால் வலி இருந்துச்சு. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். முட்டி தேய்மானம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அம்மாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு நாள் ராஜ்குமார் ஐயா கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது அவர் மூலியமாக அறிமுகம் ஆனவர் தான் நம்ம அக்குபஞ்சரிஸ்ட் மகி ராமலிங்கம் ஐயா. எனக்கு அக்குபஞ்சர் அப்படின்னாவே ஊசி குத்துவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம ஐயா கிட்ட வந்ததுக்கப்புறம்தான் ஒரு தொடுதல் மூலியமாக கூட எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரியாகும்னு நான் ஐயா கிட்ட சிகிச்சை பெற்று பயனடைஞ்சதுக்கப்புறம்தான் உணர்ந்தேன். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நானும் நம்ம ஐயா கிட்ட ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பித்தேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, 4 இயர்ஸாக எனக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு. அதுக்காக ஃபேமிலியோட கம்பல்ஷனில் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஃபைப்ராய்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. மெடிக்கேஷன்லேயே க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 6 மந்த்ஸ் கண்டினியூஸாக மெடிசன் சாப்பிட்டேன். நான் மெடிசன் எடுக்கும்போது மட்டும் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும். ஒரு கட்டத்தில் மெடிசன் சாப்பிட்டு ரெகுலராக எனக்கு பீரியட்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் மெடிசன் சாப்பிட்றதை விட்டுட்டேன். சார்கிட்ட ட்ரீட்மெண்ட் போன ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே அடுத்த 3rd டே பீரியட்ஸ் ஆகிட்டேன். ஸ்டார்டிங்கில் பெருசாக நான் சஃபர் ஆகலை. போக போக கண்டினியூஸாக வாமிட்டேஷன் இருக்கும். தண்ணி கூட குடிக்க முடியாது. பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ நான் என்ன மைண்டில் நினச்சிப்பேன்னா, நம்ம பாடி ரெக்கவரி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் என் மைண்டில் ஃபிக்ஸ்டாக வச்சுருப்பேன். அந்த டைமில் ஃபுல்லாக ரெஸ்ட் தான் எடுத்தேன். எனக்கு உடம்பு முடியாமல் போன டைமில் என்னை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ண என் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் ஐயா கிட்ட ட்ரீட்மெண்ட் போனேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆனேன். கிட்டத்தட்ட 10 kgs பக்கம் வெயிட் லாஸ் ஆனேன். இப்போ எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் மெடிசன் எடுக்கிறது இல்லை. பீரியட்ஸ் நார்மல் ஆகிடுச்சு. அம்மாவுக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ்ஸு, கால்வலி, தூக்கத்துலேருந்து கொஞ்சம் இப்போ ரொம்ப பெட்டராகவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் போகும்போது கிளினிக்கில் அக்குபஞ்சர் படிப்பு படிக்கிறத பற்றி நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன ஜாயின் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்காவையும் ஜாயின் பண்ண சொன்னாங்க. நான் இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. பயம்தான் நம்மளோட முதல் எதிரின்னு சொல்லுவாங்க. நாம் பயந்தோன்னா இல்லாத ஒரு நோய் கூட வந்துடும் அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைச்சிது. அடுத்து நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைச்சா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக குணமாகும் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அம்ச்சி இறந்த சம்பவத்தில் அம்மா ரொம்பவுமே துக்கத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கான்ஷியஸாகவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் நான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எடுக்கிறதுக்குள்ளேயே அம்மா அப்படியே காம் ஆயிட்டாங்க. இது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு நாள் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருந்தோம். அப்போ ஒரு அம்மாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த நுரைச்சல் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெக்கவரி ஆகிட்டாங்க. இது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு இந்த அற்புதமான சிகிச்சையை கடவுள் மாதிரி அறிமுகம் செய்த ராஜ்குமார் ஐயா என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஐஏஎம்ஐயில் பயில்விக்கும் மாணவ மாணவிகளுக்கு தொடு சிகிச்சையில் சீராக செயல்பட ஒரு சிறந்த வழிகாட்டிகளாக திகழ்கின்ற அக்குபஞ்சரிஸ்ட் மகி ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், டாக்டர் விவேக் சார், டாக்டர் லேகா மேம் மற்றும் ஐஏஎம்ஐ குழுமத்தின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அம்மா அப்பா நீங்கள் எங்கள் 2 பேர்த்துக்கும் சப்போர்ட்டாக இல்லைன்னா
நாங்கள் இந்த அற்புதமான சிகிச்சையை கற்க முடிஞ்சிருக்காது. உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் என்னையும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அக்குபஞ்சரிஸ்டாக மக்களுக்கு சேவை செய்ய தேர்வு செய்த இப்பிரபஞ்சத்துக்கும் எனது ஆழ்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.